எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. ஆமாம் மக்களே, கர்த்தருடைய வருகை சமீபமாயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், முதியோர்கள் ஊழியத்தை பார்க்கலாம், இளம் வயசு பிள்ளைங்க நிறைய வாலிப பிள்ளைங்க ஊழியத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. பார்த்திங்களா? சின்ன சின்ன பசங்க ஒரு ஒரு வசனத்தை தெளிவாக விளக்குறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மக்களே. காலம் கடைசி ஆயிடுச்சுன்னா தேவன் சொன்னபடி பிதாக்களுடைய அப்பத்தை எடுத்து பிள்ளைங்க கையில் கொடுத்துருக்குறாரு. பிள்ளைங்க தான் இப்போ அதன்படி வழி நடத்திட்டு இருக்காங்க மக்களே. அதனால் நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே போகலாம். அந்த நாட்களில் எத்தனையோ ஊழியக்காரங்களை ரத்த சாட்சியாக மறைச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் ரத்த சாட்சியாக மறைச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இப்பொழுது காலங்கள் செல்லாத போயிடுச்சு. அதனால தான் இனி என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க இதை அழிக்கணும்னு. ஏன்னா தேவனுக்கு உருவாக்கப்பட்டது எதுவுமே அழிக்கிறதுக்கு யாராலையும் இல்லை. ஏன்னா பைபிள் எல்லாத்தையும் பிடுங்கி சுட்டுரிச்சாங்க, எல்லாத்தையும் கொன்னாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் அது ஒரு மூலையிலேருந்து வளர்ந்துக்கிட்டே தான் வந்து சொல்லி அது அழிஞ்சு போகலை. பைபிள் வார்த்தைகளை வசனங்கள் அவர் சொல்லி எழுதப்பட்டது இது எல்லாமே. அதனால தான் இது அழிந்து போகாமல் அவருடைய வார்த்தை சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் மக்களே இந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் வசனங்கள் நிலைச்சிருக்குது மக்களே. அதனால் தயவுசெய்து ஆண்டவருடைய வருகை சமீபமாயிடுச்சு. தயவுசெய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. என்னோடய வசனங்களை நீங்கள் இப்போ கேட்குறீங்களோ இல்லையோ, நீங்களே பைபிள் எடுத்து படிங்க மக்களே. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் இதை பற்றி நம்ம பேசணும்னா என்னோடய வீடியோக்கள் யாரும் பார்க்கறது கூட கிடையாது. நீங்கள் பார்க்கலனாலும் எனக்கு பரவாயில்ல மக்களே. இதில் யாரோ ஒருத்தருக்காவது 2 பேர் லைக் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் 2 நம்பரில் நான் ஒன்று லைக் பண்ணுறேன், வேறு ஒருத்தங்க லைக் பண்ணுறாங்க மக்களே. அந்த 2 லைக்குனாலும் எனக்கு கிடைக்கிறதில்ல. அதில் ஒருத்தங்க யாருக்காவது நான் சொல்கிற வார்த்தை போய் நிற்கிதில்லை மக்களே, பயன்படுத்துதில்லை. அது பயனாகி அது விதைக்கப்பட்டு அது முளைச்சி ஒரு நாளைக்கு பலன் கொடுக்கும் மக்களே. என்னோடய வசனத்தை கேட்டேன், நீ சொல்கிறத கேட்டு நான் பலனடைஞ்சேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோடு தான் மக்களே இந்த வசனங்களை வார்த்தைகளை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் உங்களோட இஷ்டம்.